கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1209 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 123:3 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த உலகம் பாவிகளாலும் பாடுகளாலும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகம் உபத்திரவங்களால் நிறைந்திருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிற மனிதர்கள் இருப்பார்கள். உபத்திரவம் உங்களுக்கு உலகத்திலே இருக்கிற பொழுது நிச்சயமாகவே உபத்திரவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் நிந்தனையினால், வாழ்க்கையின் நிந்தனையினால் தத்தளித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, அந்த நிந்தனைகள் மாறும்படியாய், வேதனைகள் நீங்கும்படியாய், முதலாவது உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமும் விருப்பமும். எனவே பாவத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் வருகிற நிந்தனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பாடுகளை மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் பாவங்களின் நிமித்தம் பாடுகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, தோல்விகளினாலே துவண்டு போயிருக்கிறார்களோ, தொழிலிலே நஷ்டமடைந்து மனம் உடைந்து போயிருக்கிறார்களோ, வேலை கிடைக்காமல், கற்ற கல்விக்கு தக்க உயர்வு கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் உள்ளத்திலே பேசி ஜெப ஆவியை அவர்களுக்குள்ளே வைத்து, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்று அவரவர்கள் ஜெபிக்கிற பொழுது நீ நிச்சயம் அவர்கள் நிந்தையை மாற்றுவீர். நிந்தை மாறும், நிந்தை மாறும். இன்றோடு உங்களுடைய நிந்தைக்கு முடிவு வருகிறது. நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் நிந்தைகளை மாற்றி போடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.